அது எப்படி குழந்தைங்களை அந்த கூட்டத்துக்கு கூட்டு போகலாம்? இல்ல குழந்தைங்களை கூட்டிட்டு போற என்ன பிரச்சனையும் இல்ல. இப்ப என்னன்னா அவங்க எல்லாருமே கரூர்ல எப்பயுமே திருவிழானா நிறைய நடந்திருக்கும். கிட்டத்தட்ட 6 நாள் நடக்கிற திருவிழாலாம் கரூர்ல இருக்கு. சோ அந்த திருவிழாக்கெல்லாம் பார்த்த கூட்டம் பார்க்காதவங்களா இங்க வந்து பாத்திர போறாங்க. அதனாலதான் அவங்க வந்து சரி விஜயா கூட்டமா நம்ம கூட்டத்தை சமாளிச்சலாம், விஜய் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காண்டி தான் போய் எல்லாரும் பார்த்தாங்க. என்னதான் இருந்தாலும் திருவிழா ஓகே, அது பழக்க வழக்கம்னு இருக்கு. ஆனா இது வந்து ஒரே இடத்துல வருதுல, அதெல்லாம் மூவிங் பாப்புலேஷன் இல்ல. அதுக்கு நீங்க கூட்டத்தை குறை சொல்ல முடியாதுல்ல. அவங்க வரதா செய்வாங்க. சரி கூட்டம் வந்துருச்சு, யாரும் வர சொல்லி வரல, எல்லாரும் வந்துட்டாங்க. வந்து அசம்பிள் ஆனதுக்கு அப்புறம் போலீஸ் அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு எடுக்கிறது அடுத்த கட்ட. அது கரெக்ட் தான். நானே ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நின்னுட்டு இருந்தாங்க. திடீர்னு கிராஸ் பண்ணி வராங்க. எதுக்கு அவ்வளவு ஓடி வரணும், என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஏன் போலீஸ் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணல, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வந்துச்சு. நிறைய பேருக்கும் இருக்கு. ஒருவேளை கூட்டம் கூட்டிட்டே இருக்குன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் திசை திருப்பி விட்டுருக்கலாம், இல்ல ஸ்டாப் பண்ணி இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணி இருந்திருக்கலாம். ஆனாலும் எங்க இந்த சைடும் தப்பு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அவங்க லேட்டா வந்தது. அங்க கூட்டம் இன்னும் விஜய் வரலையான்னு சொல்லி 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 சேர்ந்த கூட்டம் எல்லாம் இருக்குல்ல. குட்டியான இடமா இருந்தாலும் ஆமா, ஆக்சுவலி வந்து நார்மலா வேற எதுக்கோ வந்தவங்க கூட சரி கொஞ்ச நேரம் நின்னு பாத்துட்டு போவோமே அப்படின்னு எக்ஸ்ட்ராவா சேர்ந்திருக்கலாம். ஒரு 6 மணிக்கு மேலங்க வேலை விடுற டைம், எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகி அந்த இடத்துல இன்னமும் கூட்டம் அதிகமாறதுக்கும் விஜய் ஒரு காரணமா இருந்திருக்காரு. இன்னொன்னு, அந்த இடம் வந்து எங்களுக்கு கம்மியான ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய இது வைக்கிறாங்க. போன பிரச்சாரத்துலயும் சொல்லியிருந்தாங்க. மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம். அரியலூர்ல போனப்போ அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு, திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு ஏற்கனவே சொல்லிருக்காங்க. அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கரண்ட கட் பண்றாங்க, தேவையான வசதி கொடுக்கறது இல்ல. இவங்க நினைச்சிருந்தா அதை அரேஞ்ச் பண்ணி இருந்திருக்கலாம்ல முன்கூட்டியே. ஏன்னா இவங்களும் ஒரு நல்ல பெரிய பார்ட்டி தான். அப்ப இவங்களால நினைச்சிருந்தா இது பண்ணி இருந்திருக்க முடியும். அரசியல் நெருக்கடின்னு சொல்றாங்க. இப்ப இவங்களே ஆளுங்கட்சியா இருந்தாலும், தாவகாவே ஆளுங்கட்சியா இருந்தாலும் இவங்களும் இதே தான் பண்ணுவாங்க. ஆமாமா, இந்த அரசியல் நெருக்கடி தாங்க முடியாம தான் எல்லாரும் அவங்க பிரிஞ்சு ஏன் அரசியல் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு போறதுக்கான காரணம் என்ன? இந்த நெருக்கடி தாங்க முடியாம தான். இப்ப இந்த பிளேம எப்படி விஜய் ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கறத வச்சுதான் விஜயோட தாட், விஜயோட ப்ராசஸ், இதுக்கு அடுத்து போற ஒரு பிரச்சாரம், அதுக்குண்டான கண்டிஷன்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் தான் இந்த கரூர் சம்பவத்தை வச்சுதான் அமையும். இதுல நிறைய பேருக்கு தொடர்பு இல்லைங்கிறாங்க. டிஎம்கே செந்தில் பாலாஜியோட கரூர் இது அப்படிலாம் சொல்றாங்க. அது ஆம்புலன்ஸ் அவங்க தான் உள்ள விட்டாங்கிறாங்க, இல்ல அவங்களே பண்ணாங்க. நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இவங்க கூடின கூட்டத்தை இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணணும். சோ ஆர்கனைஸ் பண்றதுக்கு எல்லாரும் இருக்காங்க. சோ அவங்க வேலையை ஒழுங்கா பாத்துருந்தாங்க அப்படின்னா இந்த உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கும். சரி, எது எப்படியோப்பா, அரசியல் எதுனாலும் இருந்துட்டு போட்டோம், யாருக்குனாலும் தீங்கு செய்யட்டும், என்னமோ பண்ணிட்டு போட்டோம். ஆனா மக்கள், நீங்க தான் உங்களோட குழந்தைங்களையும் உங்க ஃபேமிலியும் டேக் கேர் பண்ணிக்கணும். ஒரு இடம் அங்க கொஞ்சம் இல்ல, இது வந்து சரியா இல்ல, நம்ம கையை மீறி போகுது சிச்சுவேஷன்னா ப்ரியாரிட்டி உங்களுக்கு கொடுங்க. இல்ல நான் சாமி பார்க்க போறேன், இல்ல நான் வந்து ஆக்டர் பார்க்க போறேன், இல்ல நான் இந்த மாதிரி பொலிட்டீஷியன் பார்க்க போறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை எடுத்து நான் இன்ஸ்டால போட போறேன், இன்ஸ்டால ப்ராப்ளம் ஆக போறேன் அப்படின்னு அந்த இன்ஸ்டா மாயைக்குள்ள சிக்கி போய் இப்ப கூட்டத்துல சிக்கிற மாதிரி ஆயிரும். வேணாம். அத ஃபர்ஸ்ட் உங்களை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க மக்களே, அவ்வளவுதான். இது எங்களோட சைடு. போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளவுதான். இதுதான் நான் கூட்டத்துக்கு எல்லாம் போறதே இல்ல. நான் பேசாம ஒரு பட்ஜெட்ல ஒரு கார் எடுக்கலாம்னு இருக்கேன். என்ன நினைக்கிறேன்? எடுக்கலாம். என்னன்னா இந்த ரேஞ்ச் ரோவர், டிஃபெண்டர் அந்த மாதிரி பாக்குறியா? நானே பட்ஜெட்லன்னு சொல்றேன், அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிப்பா. ஆமா, அதெல்லாம் இப்ப பட்ஜெட்ல வந்துருச்சு. எப்படி டிஃபெண்டர் ரேஞ்ச் ரோவர்லாம் 25 லட்சம் 30 லட்சத்துக்கு கிடைக்குது. 25 லட்சமே பட்ஜெட் இல்ல எனக்கு. சரியா, சரி பரவாயில்ல, கதை சொல்லுங்க. எப்படி? ஆனா இப்ப ஏன்னா இப்ப கேரளால கிடைக்குது. ஆமா, கேரளால எப்படி கிடைக்குதுன்னா இப்ப ரீசெண்டா வந்து ஆபரேஷன் நும்கோர் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுபடி என்னன்னா கேரளால துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ், மம்முட்டி அந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்க விண்டேஜ் கார்ஸும், அதே மாதிரி இருக்க இந்த மாதிரி ரேஞ்ச் ரோவர் அந்த மாதிரி பெரிய பெரிய கார்ஸும் பூட்டான் அப்படின்ற ஒரு நாடுல இருந்து இல்லீகலா கடத்தி வரப்பட்டது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்ப என்னன்னா அங்க பூட்டான்ல இருந்து இந்தியாவுக்கு தர வழியா வரலாம். அதாவது கார்லயே வந்துட்டு பர்மிஷன் கொடுத்தா கார்லயே வர பர்மிஷன் இருக்கு. சோ இப்ப பூட்டான்ல இருக்க மக்களை கார் வழியா உள்ள இந்தியா வர வச்சு ஹிமாச்சல்ல இந்த வண்டியை இல்லீகலா இந்தியால ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. இப்ப இது இந்தியா வண்டி ஆயிரும். அப்புறம் இவங்க வாங்கி அதை, அதுவும் கோயம்புத்தூர்ல எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கி கோயம்புத்தூரோட ஏஜென்சி ஒண்ணு செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது சரி கிடையாது. எதுவும் வாங்குறியா? அந்த மாதிரி எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுவா? நமக்கு நியாயமா இருந்தா போதும். கோயம்புத்தூர்ல தான். அதான் அந்த மாதிரி உள்ள வந்த கார்கள் தான் அதெல்லாம். சோ இந்த இல்லீகலை வந்து இவங்களும் என்கரேஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத. இப்ப அதுக்கு உண்டான கேஸ் நடந்து இப்ப அந்த கார் எல்லாம் பறிமுதல் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ஒரு பக்கம் இந்த இல்லீகல் இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பக்கம் கர்நாடகால ஒரு மனுஷன் வந்து தான் வீடே வித்து
20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃப்ரீ லைப்ரரி உருவாக்கிருக்காரு. ஓ அங்கே கோடா அப்படிங்கிறவர் வந்து 20+ லாங்குவேஜஸ்ல புக்ஸ் வச்சிருக்காராமா. ஃப்ரீ லைப்ரரி வேற. சோ இந்த மாதிரி நல்ல உள்ளங்களும் இருக்கிறாங்க. சரி, ஸ்கூல்னு தெரிஞ்சது நேபாள்ல வந்து 16 வயசுல இருக்கிறவங்களே வந்து ஓட்டு போடலாமா. 18 16 ஆயிடுச்சு இல்லையா? ஆமா. பரவாயில்ல. 18 வயசு இருக்கிறவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இதுல 16 வயசுல என்ன தெரியும்? இல்ல, அங்க 16 வயசுல உள்ள ஆட்கள் தான் ஆட்சியவே கவுத்திருக்காங்க. அது பாயிண்ட் தான். அதனாலதான் அங்க ஓட்டு உரிமை வந்து 16 ஆக்கிருக்காங்க. அதாவது அந்த ஆட்சியை கவுத்த ஜென்சியே இப்ப யாரு வந்து எங்களுக்கு தலைவரா இருக்கணும், எங்களுக்கு பிரதமரா இருக்கணும் செலக்ட் பண்ணதுனால அந்த ஓட்டு உரிமையை 16 ஆக்கிருக்காங்க. 16 வயசுல என்ன தெரியுமா அரசியல் பத்தி? தெரியும். அம்மா கட்சி ஐயா கட்சி 2 இருந்துச்சு. அது மட்டும் எனக்கு தெரியும். மத்தபடி அரசியல் பத்தி எனக்கு தெரியாது. டவுன் ஹால்ல பாத்தியா? ஆமா, போன வாரம் அங்க நான் ட்ரெஸ் எடுக்க போகும்போது சிம்கோன்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு போல. அது நைட்டி கம்பெனி ஆச்சே. நீ எதுக்கு அங்க போன? இல்ல அப்படியே கிடையாது. அதுக்கு பக்கத்துல நிறைய கடை இருக்குல்ல, அங்க போயிருந்தோம். சோ அங்க போயிருந்தப்ப என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உயிர் சேதை வந்து நல்ல, அது வரைக்கும் நல்லது. உயிர் சேதை ஏற்பட்டு நல்ல வேலை. அதை சொல்ல போய் எனக்கு சேதமா இருக்கும். நல்ல வேலை நான் தப்பிச்சுட்டேன். கடைசி என்ன ஆச்சு? விபத்து எதுவும் ஆகல. எல்லாரும் தப்பிச்சு எல்லாரும் வந்துட்டாங்க. சோ சண்டேங்கனால கூட்டம் இருந்துச்சு. ஏதோ நடந்துருமோ எதிர்பார்த்தாங்க. நடக்கல. அதனால சந்தோஷமா எல்லாரும் கிளம்பி வந்தாரு. அங்க விபத்து நடக்க நம்ம சந்தோஷப்பட்டுட்டோம். ஆனா இப்ப இந்த போன வாரம் இந்தியா வந்து பாகிஸ்தானை ஜெயிச்சு ஏசியா கப் வாங்கிட்டாங்க. ஆமாப்பா, பேர் நல்ல விஷயம் இல்ல? நல்ல விஷயம். ஆனா அதுல என்னன்னா, ஏசியா கப் வாங்கிட்டு அங்க அந்த வாங்கின டிராஃபியை வந்து நாங்க பாகிஸ்தான் அமைச்சர் தான் கொடுக்கறதா இருந்துச்சு. அவர்கிட்ட நான் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்திய வீரர்கள் வந்து அப்படி இருந்துட்டாங்க. நாங்க கோப்பையே இல்லாம கோப்பை வாங்கணும்னு கொண்டாடிக்கிறோம். செலிப்ரேட் பண்ணிட்டோம்ல. ஆனா இந்த விஷயத்த விளையாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்குல, அதாவது இரு நாட்டுக்கு உண்டான தீவிரவாதத்தை விளையாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்குல, ஒரு கிரிக்கெட்டுங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வரது எப்படியா இருந்தாலும் தப்புதான். இன்னொரு பக்கம் நம்ம இப்படியும் யோசிக்கலாம்ல, அவங்க நம்மளுக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க. அது கரெக்ட். ஆனா இப்ப இந்த போர் நடக்கிறத வந்து இந்தியால இருக்க குழந்தையோ பாகிஸ்தான்ல இருக்க குழந்தையோ பாக்காது. ஆனா இந்த கிரிக்கெட்டை இந்தியால இருக்க குழந்தையும் பாகிஸ்தான்ல இருக்க குழந்தையும் பாக்கும். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அவங்க ரீசெண்டா நம்மளுக்கு பண்ணது வந்து குழந்தைங்க இல்ல, எல்லாருக்குமே தெரியும் அது. சோ ஆப்வியஸா அது வந்து வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க வந்து நம்மள வந்து அவ்வளவு தாக்குனாங்க. ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும்போதும் சரி, தீவிரவாதிகள் அட்டாக்கா இருந்தாலும் சரி, எவ்வளவு பண்ணாங்க. அதோட வலி வேதனைகள் ஒண்ணு இருக்குல்ல. நாட்டுப்பட்டு இருக்கு எங்களுக்கு தெரியுது. ஆனா அத விளையாட்டுக்குள்ளேயோ கிரிக்கெட்னு இல்ல. இப்ப இதே நம்மளோட பாகிஸ்தான் அமைச்சர் அவர்கிட்ட வாங்காம போயிட்டாங்க. இதே இந்திய அமைச்சர்கிட்ட கொடுக்குறாங்க, பாகிஸ்தான் வாங்காம போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? இந்தியா நம்ம அந்த அளவுக்கு கொடூரமா நடந்துக்க மாட்டோம் இல்ல. நான் என்ன சொல்றேன், இங்க இருக்க ஆட்கள் பண்ணது இதை இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நான் சொல்றேன். சோ அது பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே, ஒன் சைடு ஆஃப் தி பீப்பிள் அப்படி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவங்க நம்மளுக்கு பண்ணது வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதுக்கு இது வந்து நான் ஒத்துக்கிறேன். இப்ப பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்க பிரச்சனை தான். அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுல வேணாம், அவ்வளவுதான். அதுக்கு வேற இடம் இருக்கு. அது கரெக்டா தப்பான்னு மக்கள் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாரு பக்கம் நல்லது கரெக்ட். எனக்கு இதை பத்தி கேட்டதும் அடிக்கணும்டா அப்படிதான் என்ன பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். அதுவும் ஆனா அதையும் நான் அக்செப்ட் பண்றேன். கரெக்ட் தான். சரி, இந்த வாரம் வீக்கெண்ட் ரொம்ப முடிஞ்சு நல்லபடியா. நன்றி, வணக்கம்.